ஆபிரிக்க யானை தரையில் வாழக்கூடிய விலங்கினங்களில் மிகப்பெரிய விலங்காகும். இது ஆசிய யானைகளை விட அளவில் பெரியவையாக காணப்படுகின்றன. தற்போது அழிவுற்றுள்ள லோக்சோடோந்தா அடரோரா தற்போதைய ஆபிரிக்க யானைகளின் மூதாதை இனமாக கருதப்படுகிறது. ஆபிரிக்க யானைகள் 2 இனங்களைக் கொண்டுள்ளன. பிரிக்க யானை 4 மீட்டர் நீளம் வரை உயரமும் சுமார் 7 டன் வரை எடையும் கொண்டு விளங்குகின்றது. ஆசிய யானையை பொறுத்தவரையில் அளவில் ஆப்பிரிக்க யானையை காட்டிலும் உயரத்திலும் எடையிலும் குறைவானதாகும். அதிகபட்சமாக 5 டன் எடை வரை இவை வளரக்கூடியன. ஆப்பிரிக்க யானையின் காது அதன் தோல்புறத்தை முழுதும் மறைக்கும் முகமாக அமைந்துள்ளது. இவற்றின் காது 1.5 மீட்டர் நீளமும் 1.2 மீட்டர் அகலமும் உடையது. ஆசிய யானையின் காது அமைப்பு தோல்புறத்தைக் காட்டிலும் தாழ்ந்து அளவில் சிறியதாகவும் அமைந்துள்ளன. ஆப்பிரிக்க யானையின் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் வளர்ச்சியடைகின்றது. ஆசிய யானை வகைகளில் ஆண் யானைகளுக்கு மாத்திரமே தந்தம் வளர்ச்சியடைகின்றன. பெண் யானைகளுக்கு வளர்ச்சியே இல்லை என்று சொல்லுமளவிற்கு மிக சிறிய அளவிற்கே வளர்ச்சியடைகின்றது. ஆப்பிரிக்க யானையின் தும்பிக்கையின் முனையில் 2 உதடை போன்ற பற்றிப்பிடிக்கும் தசைப்பகுதியும் ஆசிய யானையின் தும்பிக்கை முனை ஒரு பற்றிப்பிடிக்கும் தசைப்பகுதியும் அமையப் பெற்றுள்ளன. ஆசிய யானையின் கால்களின் விரல் நகம் முன்காலில் 5 நகங்களும் பின்கால்களில் 4 நகங்களும், ஆப்பிரிக்க யானைகள் முன்கால்களில் 4 அல்லது 5 நகங்களும் பின்புற கால்களில் 3 நகங்களும் பெற்றுள்ளன. பொதுவாக யானைகள் வெளிர் சாம்பல் நிறத்தையுடையவனாவாக இருப்பினும் இவைகள் குலம் மற்றும் குட்டைகளின் சேற்று சகதிகளில் புரண்டெழுவதனால் சேற்றின் நிறத்திற்குப்ப அடர் சாம்பல், சிகப்பு மற்றும் பழுப்பு நிறங்களிலும் காணப்படுகின்றது.